ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையில் நம்ம விஜயா மீனாவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு, என்னை மன்னிச்சிடு மீனா, இதுக்கப்புறம் நீ இல்லாமல் நான் அந்த வீட்டில் தனியாக என்னால் இருக்க முடியாது. நீ என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிற அப்படின்றத இந்த ஒரு நாள் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீ தனியாக இருக்க வேண்டாம், என்னை மன்னிச்சிடு மீனா, நான் உன் அத்தை மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து நம்ம மீனாவை கட்டி பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு அத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அத்தை. நீங்கள் என் மேலே கோவப்படவும் உரிமை இருக்குது, அடிக்கவும் உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க என்னுடைய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் இன்னும் ரெண்டு வந்து நம்ம விஜயாக்கு வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி பேச, அவங்க நம்ம மீனாவை மனப்பூர்வமா இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தான் செல்ல மருமகளாவே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ என்ன நடக்குது முதல்ல அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம விஜயா தனிமையில இருக்கிறாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை. நம்ம முத்துவும் என்ன பண்றாங்க, நம்ம மீனா இருக்கிற வீட்டுக்கே போயிட்டு, நான் இன்னைக்கு வரமாட்டேன், நான் மீனா இருக்கிற வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரவியும், நான் ஹோட்டலில் வேலை இருக்குது, நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இந்த மனோஜும், இல்லை நான் வந்து இந்த ஷோரூம்லேயே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோஜும் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே இருந்துறாங்க. இப்போ இந்த வீட்டில் நம்ம முத்துவோட அப்பாவும் அவங்க விஜயாவும் மட்டும் இருக்கிறாங்க. முத்துவோட அப்பா வந்து எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாரு. இப்போ விஜயா மட்டும் தனிமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூட, தண்ணி கொடுக்க கூட யாருமே இல்லை. அதுவே நம்ம மீனாவே இருந்தால், அத்தை உங்களுக்கு தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும், கை வலிக்குதா, கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 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 நம்ம மீனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை இந்த விஜய் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நொடியும் நினச்சி பார்க்குறாங்க. அடடா, இந்த மீனா இவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறாளே, அதெல்லாம் மறந்து அவளால் தான் என் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக அந்த மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டுமே, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கமே இல்லை. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாமல் அடுத்த நாள் காலையில் அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி அந்த சேனலை வந்து அப்லோட் பண்ணுவாங்களே, அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த மனசு விட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் யாருமே இல்லை, தனிமையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று அனுபவிச்சிட்டேன். நீ எப்படி இத்தனை வருஷமா தனியாகவே இருக்கிற, இப்போதான் எனக்கு தெரியுது உன்னுடைய கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு விஜயா, இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். தனிமையில் இருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதனால தான் சொந்த பந்தமாக கூட்டு குடும்பமாக வாழ்றது சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தான் அந்த குடும்பத்தை சிதைக்காத, நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீ அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஆட்டத்தெல்லாம் போட்டுட்ருக்க, இதெல்லாம் நியாயமா? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மீனா மாதிரியான ஒரு பொண்ணு உனக்கு மருமகளாக கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும். நீ தேடி தேடி திரிஞ்சிருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு தங்கமான ஒரு பொண்ணு உனக்கு மருமகளாக கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவன் உனக்கு மருமகள் மாதிரியா நடந்துக்கிட்டா, நீ நினச்சிப்பாரு அவன் உன்னுடைய மக மாதிரி தான் நடந்துக்கிட்டா. உன் மகளை விட ஒரு படி மேலே போய் தானே மீனா வந்து உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டா. யார் என்ன சொன்னாலும் நீ எத்தனை டைம் அந்த மீனாவை திட்டிருப்ப, இருந்தாலும் அத்தை அத்தை அப்படி சொல்லிட்டு உன் காலவே சுற்றி வந்துட்டு இருந்தவளை இந்த மாதிரி சொல்லி காயப்படுத்திட்டியே. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமனாருக்கு இது மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அவள் வந்து மனசால கூட நினைப்பாளா? அவளை எப்படி வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான். அவள் பேச்சை கேட்டு இது மாதிரி பண்ணிட்டியே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல நீ போயிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை சொல்ல, நம்ம விஜயாவும், ஆமாம் இதுக்கப்புறம் என்னால் தனிமையாக இருக்க முடியாது, நான் போயிட்டு முதல்ல வந்து மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், அப்போ தான் வந்து என் குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, மீனா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நம்ம மீனாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.